அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பாடமல்ல, இது பொது அறிவு சம்பந்தமானது, பொது விஷயம் சம்பந்தமானது. இப்போ நம்மோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கலாம், அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், 2 குழந்தைகள் இருக்கலாம், 3 குழந்தைகளும் இருக்கலாம். இந்த 3 குழந்தைகளுக்கு நாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து, சிலர் அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள், சிலர் ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள், சிலர் கட்டணம் கட்டி பள்ளி படிக்க வைக்கிறார்கள். எதற்காக நாம் நம் குழந்தைகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் என்பதை நீங்கள் என்றாவது சிந்தித்தது உண்டா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் எதை நோக்கி நமது குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? எதற்காக எவ்வளவு பணத்தை நாம் செலவு செய்கிறோம் படிப்புக்காக? படித்தால் முன்னேற முடியும், படித்தால் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், படித்தால் அறிவு பெறலாம், படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், வாழ்வில் வெற்றி அடையலாம் என்ற முக்கியமான காரணம்தான் நாம் அனைத்து குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இது உங்களுக்கும் உங்கள் மூளைக்கும் புலப்படும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக, நம் குழந்தை ஒரு கல்லூரியில் முடித்துவிட்டு வேலைக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும், அல்லது சுயமாக உடனே தொழில் தொடங்க முடியாது. அது லட்சத்தில் ஒருவனாக இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமில்லை. நம் குழந்தை இன்று வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் வாங்கி அதன் பிறகு கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வு செய்யப்பட்டு வேலைக்கு சென்றால் அங்கு அவளின் 2 பேர்த்தின் நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு நிறுவனத்திலும் இன்றைய சூழ்நிலையில் நிரந்தரப்படுத்துவதில்லை, அவர்களுக்குண்டான உரிமைகளை தருவதில்லை. இன்று இந்தியாவில் பணி செய்வதற்கென்று தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. ஆனால் எந்த ஒரு நிறுவனமும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. 8 மணி நேர வேலை என்று சொல்லியும், 8 மணி நேரம் ஓய்வு என்று சொல்லியும், 8 மணி நேரம் தூக்கம் என்று சொல்லியும் தான் இதை 3ஆக பிரித்தார்கள். இன்று உங்களுடைய குழந்தைகள் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறார் என்று பாருங்கள். ஒரு பொறியியல் துறையில் ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது ஒரு ஐடி ஃபீல்டோ, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, அது இன்ஜினியரிங் ஆகலாம், ஐடிஐ ஆகலாம், டிப்ளமோ ஆகலாம், எந்த நிறுவனமும் 12 மணி நேரத்துக்கு குறைவாக வேலை செய்ய அனுமதிப்பதில்லை. மிக குறைந்த 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அதிகபட்சமாக 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறார்கள். நம் குழந்தை படித்து வேலைக்கு சென்று பணம் சம்பாதித்து யாரை காப்பாற்றப் போகிறார்கள்? 12 மணி நேரம் வேலை செய்வதும் 1 மணி நேரம் to 2 மணி நேரம் வேலைக்கு செல்வதற்கும் ஆக மொத்தம் 14 மணி நேரம் அவன் வேலை செய்வதே முடிந்து விடுகிறது. அதில் சில தொழில்கள் 16 மணி நேரம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இதனால் அவன் வீட்டில் குழந்தைகளை பார்க்க முடியவில்லை, மனைவிகளை கவனிக்க முடியவில்லை. இதனால் பணம் சம்பாதித்து அவன் எண்ணத்தை அனுபவித்துக் கொள்ளப் போகிறான், எதை கற்றுக்கொள்ளப் போகிறான்? இந்த சமூகம்
எதை நோக்கி செல்கின்றது என்றே தெரியவில்லை. இன்றைய அப்பா அம்மா அவர்கள், இன்றைய பெற்றோர்கள் நிறைய சலுகைகளை அவர் அனுபவித்தார்கள். 8 மணி நேர வேலை, நிறுவனத்தின் பல சலுகைகள், பிஎஃப், கிராஜுவிட்டி, ஓய்வு கால பென்ஷன் போன்ற அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு இது எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நமது பெற்றோர்கள் நம் குழந்தைகளை படி என்று படிக்க வைத்து அவனுடைய உரிமைகள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இதற்கு யார் காரணம் என்று நீங்கள் தயவு செய்து பதிவிடவும். மக்கள் காரணமா, அரசியல்வாதிகள் காரணமா, முதலாளிகள் காரணமா, சூழ்நிலை காரணமா என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவிடவும். இதற்கு தீர்வு என்ன என்பதை நான் அதன் பிறகு உங்களுக்கு என் அறிவுக்கு எட்டியபடி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் குழந்தைகளை இவ்வளவு பணம் கொடுத்து படிக்க வைத்து 12 மணி நேரம் வேலைக்கும் 14 மணி நேரம் வேலைக்கும் அனுப்ப தயாராக உள்ளோம். ஆனால் நீங்கள் மட்டும் கடந்த காலமாக 8 மணி நேர வேலையும் பல சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு உன்னுடைய மகன்களை ஒன்றே ஒன்று வேலையை மட்டும் பார்க்கவும், மனைவி குழந்தைகளை பார்க்க நேரம்